விஷ்ணு செல்வராகவன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ சைக்கோ த்ரில்லர்னாலே ராட்சசன் மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் நம்பி போய் பார்த்தாங்க. நம்பி போய் பார்த்தவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றமும் இருக்க தான் செஞ்சிச்சு. அவங்க ராட்சசன் மாதிரின்னு சொல்லிக்கக்கூடாது. 90களில் ஹாலிவுட்டில் டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ஷனில் பிராட் பிட் நடித்து 7ன்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத படம் தான் இந்த ஆரியன். ஸோ அந்த 7 படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 7 நாளைக்கு 7 கொலை நடக்கும். அதை ஹீரோயினும் அவரோட கூட வேலை செய்கிறவங்களும் சேர்ந்து தடுப்பாங்க. எப்படி தடுத்தாங்களே ஸோ அந்த படத்தோட கதை. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆரியன் படமும். படத்தில் ஆரம்பத்திலே அடுத்து 5 கொலை நடக்க போகுதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 5 கொலையை எப்படி தடுக்கிறாங்க, வில்லன் எப்படியெல்லாம் இதை எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே வித்தியாசமான கதை அம்சத்தை கொண்ட இந்த படம் மக்களுக்கு கலவையான விமர்சனத்தை தான் வச்சுருப்பாங்க. பிகாஸ் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ராட்சசன் மாதிரி இருந்தனாலையும் தமிழ் சினிமாவில் வர ஒரு ரெகுலரான சைக்கோ த்ரில்லர் படம் இல்லைன்றனாலையும் நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காம போகலாம். பட் அந்த 7 படத்துக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட் கொடுக்கலாம்னா அது இந்த படமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 7 படம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு வாட்டி போய் தியேட்டரில் பார்க்கலாம். விஷ்ணு செல்வராகவன் இவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதேமாதிரி படத்தோட பிஜிஎம் சொல்லி ஆகணும், மிரட்டியிருக்காங்க. பட் பிரச்சனை என்னென்னா 1-2 டைம் அதுவே ஹெசிடேட் ஆகிற மாதிரி இருக்குது பிஜிஎம்மில். அதுதான் ஒரு குறையாக எனக்கு தெரிஞ்சு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம். அதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தரலாம். அந்தளவுக்கு ஒருத்தான படம் தான் இந்த ஆரியன். அண்ட் எனக்கு இந்த படம் சரியாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு 7 படமே சரியாக கனெக்ட் ஆகாது. அந்த ஒரு ரீசனும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.